ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்எம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கடைகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய பால்கோவா ரெசிபி எப்படி நம்ம வீட்டிலையே சூப்பரான டேஸ்ட்டில், அதுவும் மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சூப்பராக பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த லாக்டவுன் சமயத்தில் வீட்டில் எல்லோரும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணி கொடுங்க. ரொம்பவுமே கிட்ஸும் சரி பெரியவங்களும் சரி ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இந்த மாதிரி நியூ வீடியோஸ் எது போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பால்கோவா பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க இப்போ இது எப்படி ரெடி பண்ணிடலான்னு சொல்லி பார்த்துடலாம். நான் வந்து இப்போ பால்கோவா பண்ணுறதுக்காக பேனில் ஒரு 1 லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஃபுல் க்ரீம் மில்க் ஆட் பண்ணால் தான் நல்லா க்ரீமியாக வரும் பால்கோவா. இப்போ இந்த பால் வந்து நல்லா ஒரு தடவை நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம விட்டிருந்த பால் வந்து நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா இப்போ நம்ம விட்டுருக்க 1 லிட்டர் பால் வந்து நல்லா 1/2 லிட்டராக சுண்டி வர அளவுக்கு நம்ம இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும். விட்டுட்டோன்னா கீழே வந்து ஒரு மாதிரி பிடிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் இப்படி ஒரு கரண்டி வச்சுட்டு அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. நம்ம போட்டிருக்க பால் வந்து பாதி அளவாக சுண்டணும். பால் வந்து ஒரு தடவை நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி சைடில் ஏடு கட்டிகிட்டே வரும், அதெல்லாம் இதோட பாலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஊற்றி வச்சுருந்த பால் இப்போ நல்லா பாதியாக வந்து சுண்டிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை கொட்டை இல்லாமல் புழிஞ்சு இதோட ஜூஸை எடுத்துக்கலாம். பிழிஞ்சு வச்சுருக்க லெமன் ஜூஸை அப்படியே ஊற்ற வேணாம், முதல்ல இதில் பாதி நம்ம ஊற்றிக்கலாம். பாதி அளவு வந்து ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது உடனே வந்து திரையாது, லைட்டாக திரைஞ்சிட்டே வரும். ஒரு 2-3 நிமிஷம் கழித்து மீதி இருக்க பாதியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம மீதி லெமன் ஜூஸையும் விட்டுறலாம். எல்லா லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா கிளறிட்டே இருங்க. நல்லா திரைஞ்சு ஒரு மாதிரி நல்ல நெருன்ற கன்சிஸ்டன்சி வந்து வரணும். இப்போ பாருங்கள், நம்ம லெமன் ஜூஸ் விட்ட உடனே இந்த மாதிரி திரையாது, நல்லா வந்து கொதிக்க இந்த மாதிரி திரைஞ்சிட்டே வரும். இது நல்லாமே ஃபுல்லாக நல்லா திரைஞ்சு வரணும். இந்த மாதிரி நம்ம ஒரு 10லேருந்து ஒரு 12 நிமிஷத்துக்கு நல்லா இந்த இப்படி கிளறிட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி நல்லா நெருன்னு இருக்க கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ வந்து ஒரு 1/2 கப் போல் நான் ஜீனி வந்து சேர்த்துக்கிறேன். இது என்ன கணக்குன்னா ஒரு 50லேருந்து 75 கிராமுக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கலாம். ஜீனி உங்களுக்கு கம்மியாகவோ இல்லை கூடவோ வேணும்னா நீங்கள் உங்களோட இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து ஜீனி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி நல்லா பேனில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இப்போ கொஞ்சமாக வாசனைக்காக நான் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போ வந்து பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. நம்ம கடைசியாக விட்ட நெய்யுமே உங்களுக்கு ஆப்ஷனல் தான், நெய் போடாமையும் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பேனில் ஒட்டாமல் நம்ம ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான். இது எப்படியும் ஒரு 250 ml கிட்ட வரும், 250 கிராம்ஸ் கிட்ட வரும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவுமே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.